வணக்கம். திஸ் இஸ் அவர் லா அண்ட் லா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் 2019. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இந்த டாப்பிக்கில் மொத்தம் 3 சாப்டர்ஸ் இருக்குது, அப்புறம் 8 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆக்டுக்கு எப்போ அசன்ட் கொடுத்தாருன்னா பிரசிடெண்ட் 31st July 2019. பட் இந்த ஆக்ட் அதுக்கு முன்னாடியே நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நடைமுறைப்படுத்துறது அதான் என்ஃபோர்ஸ் 19th September 2018. ஸோ ஒரு அசன்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த பில்லுக்கு அசன்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பில் என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டதுன்னா அதை ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த ஆக்டுக்கு அசன்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆக்ட். ஓகேவா? இந்த ஆக்ட் ஹோல் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆஃப்டர் ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறம் இந்த ஆக்ட் ஃபுல்லாக ஹோல் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஆக்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த ஆக்ட் ஒரு மேரிடு முஸ்லீம் உமனோட ரைட்ஸ், அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் இருக்க ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் மூலமாக தலாக் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறத அந்த டைவர்ஸை ப்ரோஹிட் பண்ணுது. அதுக்கப்புறம் சில மேட்டர்ஸ் ரிலேட்டட் வித் ஹர் மேரேஜ் அண்ட் டைவர்ஸ். இது எந்த கோர்ட்டில் இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணணுன்னா, அந்த மேரிடு உமன் அவங்களுக்கு எந்த உமனுக்கு எதிராக ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டதோ தலாக், அந்த உமன் ரெசீட் பண்ணிகிட்ருக்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தலாக்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு செக்ஷன் 2 சப்கிளாஸ் 2ல் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தலாக்குன்றது எதை இன்க்ளூட் பண்ணோம்னா, தலாக் பிதத், அப்புறம் அதர் சிமிலர் தலாக். தலாக்குன்றது எப்படி இருக்கணும்னா இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கணும், டக்குன்னு சொல்கிற மாதிரியும். அது ரிவக்கபிள்னால் மறுபடியும் ரிவர்ஸ் போய்க்கலாம். பட் இர்ரிவக்கபிள்னால் அந்த டைவர்ஸ் ப்ரொனவுன்ஸ் ஒன்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது மேரேஜ் லைஃப்குள்ளே போக முடியாதுன்ற மாதிரி இன்ஸ்டன்டேனியஸாகவும் இர்ரிவக்கபிளாகவும் இருக்கிற நேச்சரில் இருக்கணும். அதுதான் இந்த ஆக்டுக்கு கீழே இன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொனவுன்சிங் தலாக். செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலாக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. வேர்ட்ஸா எய்தர் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் ஆர் ஃபார்ம் ஆர் எந்த மேனரில் அவங்க பண்ணினாலும் அது வாய்ட், இல்லீகல். கான்ஸ்டியூஷனலாக இட்ஸ் அண்ட் வாய்ட் அண்ட் இல்லீகல். நெக்ஸ்ட் அந்த மாதிரி தலாக் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு இந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்கன்னா, 3 years ப்ளஸ் ஃபைன், எக்ஸ்டெண்ட் டு 3 years. 3 years வரைக்கும் ப்ளஸ் ஃபைன் அந்த ஹஸ்பண்டுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 5ல் என்னன்னாங்கன்னா, அந்த ஒய்ஃப் இருக்காங்களே, மேரிட் உமன், யாருக்கு எதிராக அந்த தலாக் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டதோ அவங்க மற்ற ஆக்ட், இந்த மெயின்டெனன்ஸ் சிஆர், இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்லாம் அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்பாங்களே, அலவன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அது தவிர இந்த ஆக்ட்லேயே அவங்க பெறப்பட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைக்கும் அவங்க பெறப்பட்டுக்கலாம். அதுதான் செக்ஷன் 5 சொல்லுது. செக்ஷன் 6 என்னென்னா, மற்ற ஆக்ட் தவிர சைல்டு கஸ்டடி பற்றி சொல்கிற மற்ற ஆக்ட் தவிர இந்த ஆக்ட்லேயும் அந்த மேரிடு உமன், அந்த யாருக்கு எதிராக டைவர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டதோ அந்த உமன் சைல்டு கஸ்டடியை கேட்கலாம். அது மேஜிஸ்ட்ரேட் எந்த மேனரில் இருக்கணும், எப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த குழந்தை விசிட் பண்ணுறது, இதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணுவார். நெக்ஸ்ட் செக்ஷன் 7. செக்ஷன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரொனவுன்சிங் தலாக்ன்றது ஒரு அஃபென்ஸ். அந்த அஃபென்ஸ் காக்னிசபிள் ஆர் நான் காக்னிசபிள், பெயிலபிள் ஆர் நான் பெயிலபிள், இதை தான் சொல்கிறாங்க. காக்னிசபிள் தான். இது ஒரு விக்டிம் உமன் இருக்காங்களே, யாருக்கு எதிராக ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டதோ அந்த உமனோ இல்லை அந்த உமனுக்கு பிளட் மூலமாகவோ இல்லை மேரேஜ் மூலமாகவோ ரிலேட்டடான பர்சன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தட்ஸ் அன் காக்னிசபிள் அஃபென்ஸ். நெக்ஸ்ட் காம்பவுண்டபிள்னால், இப்போ அந்த அஃபென்ஸ் நடந்ததுன்னா நம்ம கோர்ட்டில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு அதை சமாதானம் பேசிக்கிறது, அதுதான் காம்பவுண்டபிள். விக்டிம் உமன் அவங்க சமாதானம் படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாவும், ப்ளஸ் மேஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன், சமாதானம் காம்பவுண்டபிளாக பண்ணிக்கிறதுக்கு, சமாதானம் பேசிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாருன்னா அதை காம்பவுண்டபிள். ஓகேவா?
இது 2 இருந்தும்போது காம்படபிள். நெக்ஸ்ட் இது வந்து நான் பெயிலபிள் கேஸ் தான். பட் வந்து இப்போ அக்யூஸ்டு வந்து மேஜிஸ்ட்ரேட்டை பெயில் வந்து ஃபைல் பண்ணனாலும் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா விக்டிம் உமனோட கருத்து கேட்பாங்க. இப்போ வந்து அவர் வந்து பெயில் கேட்கறதுக்கான க்ரௌண்ட்ஸ் வந்து ரீசனபிள் க்ரௌண்டாக இருந்தால் அதுக்கு அவங்களுக்கு பெயில் கொடுப்பாங்க. அடுத்தது இந்த ஆக்டுக்கான ஒரு பேஸான ஜட்ஜ்மெண்ட் அது எதுனா சாய்ரா பானு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 வந்தது. இந்த இதில் வந்து ட்ரிபிள் தலாக் வந்து ப்ளஸ் பாலிகாமி நிக்கா ஹலாலா இதை வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வித் 5 பெஞ்சஸ் ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து தலாக் அப்படின்னு ட்ரிபிள் தலாக் சொல்கிறது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்தெந்த ஆர்டிக்கலை வந்து வயலேட் பண்ணுன்னா ஆர்டிக்கல் 14 என்னென்னா ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி அதை வந்து வயலேட் பண்ணுது. ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்காம அவரே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து ஆர்டிக்கல் 14 வயலேட் பண்ணுறது.